ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இல்லை 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ஏர்னிங், கிரிப்டோ ஏர்னிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங், இந்த மாதிரி டைப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணது மூலிமா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் போட போகிறோம். அதே போல் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது இல்லாத உடனுக்குடன் பேமெண்ட்லாம் வந்து அதில் வந்து அப்லோட் செய்வேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, 4th பேமெண்ட்டு. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா வேடாண்டா அந்த வந்து பார்த்தீங்கன்னா 12th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பிடபிள்யூசி அந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஆல் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பிடபிள்யூசியில் வந்து பார்த்தீங்கன்னா 7th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஆல் அவுட்டில் வந்து 2nd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நேற்று நைட்டு ரிசீவ் ஆனது இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நேற்று நைட்டு ஈவினிங். ஓகே, டைசான்லேருந்து 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. வேடாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. டைசான்லேருந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து வந்த பேமெண்ட். ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ கரெக்டாக இந்த சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் முடிஞ்சளவு வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபுட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு கம்பெனி தான். பட் இதை ஃபாண்டா விட வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த அவங்க கம்பெனி வந்து ஏற்கனவே வந்து லாங் டைம் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபாண்டா கம்பெனி இது பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், 2 லிங்க்கு. ஸோ அதில் வந்து ஃபாண்டா லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே தான் வந்து பிளான் ஷோ ஆகும். ஸோ 495 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 126 ரூபாய் கிடைக்கும். ஸோ 130 ரூபா தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 20,160 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மொத்தம் வந்து 160 நாளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீசார்ஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இப்போ ஹோமில். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளானோட அமௌண்ட் எவ்வளவோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த QR கோடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மினி வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அப்படின்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட UPI காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட UPI ஆப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணி மெனி சென்ட் பண்ணிவிட்டு அங்கே வர UTRல ரெஃபரன்ஸ் நம்பரை சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆகிடும். சப்போஸ் ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். யூ ஃபுட் வந்து பார்க்கலாம். ஸோ யூ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க கம்பெனி வந்து லாங் டைம் ஒர்க் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து சொல்ல வந்தேன் இதில். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோக்கிலே நான் கொடுத்துருக்கேன் லிங்க், யூ ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிடுங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 115 ரூபா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ 150 ரூபாய் இருந்தால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100 டேஸ்க்கு வந்து தராங்க. ஸோ 11,500 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரீசார்ஜ் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோம் பேஜ்லேயே. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து 500 ரூபா இருந்தால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு பிளானே சூஸ் பண்ணிங்க. கிளிக் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெனி வந்து ஆட் ஆகிடும் உங்கள் வாலெட்டில். ஓகேவா? ஸோ அப்படிலாம் டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே UPI ID வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் UPI ஆப்பில் வந்து போய்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு அதில் வர UTR எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து
என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து மெனு வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஆர்ட்டில் மெனு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ மெனு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் பர்சன் வந்து மெனு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ பட் வந்து ஆக்டிவேஷன் நீங்கள் கீழே போனீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராடக்ட்டில் போயிட்டு இந்த பிளானை வந்து பே நவுன்னு கிளிக் பண்ணால் தான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க.